தோண்ட தோண்ட கட்டிலுக்கு அடியில் ஷாக். அதே வீட்டில் மகள். எப்படி? 1 வருட மர்மத்துக்கு பள்ளத்தில் விடை. கிரைம் செய்திகள் பெருமளவு இன்று இந்தியாவில் தலைவிரித்து ஆடுகின்றன. நேற்று கூட தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு உச்சக்கட்ட கொடுமை நடந்துள்ளது. செகந்திராபாத் அருகே உள்ள ஜவஹர் நகர் பகுதியில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் மனித உறவுகளின் மீதான நம்பிக்கையையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. தனது ரத்தத்தையே பாலாக்கி வளர்த்த அம்மாவை ஒரு பெண் இப்படியும் செய்வாரா என்ற ஷாக்கில் போலீசார் உள்ளனர். அப்படி என்னதான் நடந்தது? அஞ்சு எனப்படும் அந்த இளம் தாய் கருத்து மோதல் காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருபவர். ஒரு தனியார் நிறுவனத்தில் கடினமாக உழைத்து தனது 2 மகள்களையும் வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் அஞ்சுவின் 2வது மகளான இஷிகாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மவுண்டியாராஜ் என்பவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. ஆரம்பத்தில் மகளின் காதலை அறிந்த அஞ்சு அதனை வன்மையாக கண்டித்துள்ளார். ஆனால் அம்மாவின் பேச்சை கேட்காத இஷிகா அஞ்சு இல்லாத நேரங்களில் மவுண்டியாராஜை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இதனால் தாய் மகள் இடையே அடிக்கடி மோதல்கள் வெடித்தன. ஒரு கட்டத்தில் நாம் இருவரும் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் இவள் உயிரோடு இருக்கக்கூடாது என இஷிகா தனது காதலனிடம் ஒரு பயங்கர திட்டத்தை தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த வருடம் மே மாதம் ஒரு நாள் இரவு அஞ்சு தூங்கிக் கொண்டிருந்த போது இஷிகாவும் அவரது காதலன் மவுண்டியராஜும் இணைந்து அஞ்சுவை கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்துவிட்டார்கள். கொலை செய்த பிறகு உடலை அப்புறப்படுத்துவதில் சிக்கல் வரும் என்று அஞ்சிய மகள் தாங்கள் தூங்கும் அதே படுக்கை அறையில் கட்டிலுக்கு அடியில் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டினார். அதில் அஞ்சுவின் உடலை போட்டு புதைத்து மூடினார். அதன் பின் எதுவுமே தெரியாதது போல் இருந்துவிட்டார். இதில் அதைவிட அதிர்ச்சி, அதே பெட்ரூமில்தான் இஷிகா கடந்த 1 வருடமாகவே தங்கி தூங்கி வந்துள்ளார். தனது அம்மாவை தேடுவது போல நாடகமாடிய இஷிகாவின் நடவடிக்கைகளில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட தொடங்கியது. எனவே இஷிகாவை பிடித்து விசாரித்துள்ளனர். தொடர் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய இஷிகாவை போலீசார் துருவி விசாரித்த போதுதான் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். வட்டாட்சியர் முன்னிலையில் வீட்டின் தரை தோண்டப்பட்ட போது அழுகிய நிலையில் அஞ்சுவின் உடல் மீட்கப்பட்டது. பெற்ற தாயை கொன்று ஓராண்டு காலம் அதே சடலத்தின் மீது கட்டில் போட்டு தூங்கிய மகளின் இந்த செயல் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது இஷிகா மற்றும் அவரது காதலன் மவுண்டியராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து ஜெயிலில் அடைத்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் தேர்தல் சோதனைகள் ஒருபுறம் நடந்தாலும் மனிதநேயமற்ற இத்தகைய குற்றங்கள் மக்களை நிலைகுலைய வைத்து வருகின்றன. அதிலும் பெற்ற தாய் தனது மகளின் எதிர்காலத்திற்காக பாடுபட்ட நிலையில் அதே மகளின் கையாலேயே கொலை செய்யப்பட்டு அவர் வாழ்ந்த வீட்டின் படுக்கையறை கட்டிலுக்கு அடியிலேயே புதைக்கப்பட்டிருக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.